திருவண்ணாமலை மிகவும் பிரசித்தி பெறுகிறது. அந்த நாளில் மலையின் உச்சியில் மகா தீபம் ஏற்றப்படுகிறது. திருவண்ணாமலை தமிழ்நாட்டின் மிகவும் புனிதமான சிவஸ்தலம். புராணக் கதையின்படி சிவபெருமான் முடிவும் ஆரம்பமும் இல்லாத அக்னி ஸ்தம்பமாக தோன்றினார். விஷ்ணுவராக அவதாரம் எடுத்து கீழே சென்றார். பிரம்மா அன்னப்பறவையாக ஆகி மேல பறந்தார். இருவராலும் சிவனின் எல்லையை காண முடியவில்லை. சிவபெருமான் தன் உண்மையான ரூபத்தில் தோன்றி அகந்தை இல்லாமல் பக்தியுடன் இருப்பதே உயர்ந்தது. அந்த அக்னி மலைதான் இன்று திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தின் போது லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள். திருவண்ணாமலை கிரிவலம் என்பது சிவபெருமானின் அருணாசல மலையை சுற்றி நடக்கும் மிக புனிதமான வழிபாடாகும். கிரி என்றால் மலை என்றும், வலம் என்றால் சுற்றி வருகின்ற. கிரிவலம் சென்றால் மன அமைதி, உடல் ஆரோக்கியம் மற்றும் ஆன்மீக சக்தி கிடைக்கும். குறிப்பாக கார்த்திகை மாதம் இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாக உணர்கிறேன். ஆம், இன்று நிலவு மிகவும் பிரகாசமாக உள்ளது. ஒவ்வொரு லிங்கத்தையும் வழிபடும்போது ஒரு சிறப்பு ஆற்றல் உணர்கிறேன். புராண கதையின்படி ஒருமுறை பிரம்மாவும் விஷ்ணுவும் யார் பெரியவர் என்று விவாதித்தனர். அப்போது சிவபெருமான் முடிவில்லா அக்னி ஜோதியா தோன்றினார்.